பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் தேவனாகிய கர்த்தரை துதிக்க, பாட, மகிமைப்படுத்த, அவரை தொழுது கொள்ள, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து அவருடைய நாமத்தினாலே நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்திலெல்லாம் பலனாய் இருக்கிறவரை ஆண்டவரே, எங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிறவரை, கூடவே இருக்கிறவரை உண்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் கூடாது ஒரு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூடவே இருந்து நடத்துங்க. எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ஜனங்களாய், உமக்கு சாட்சிகளாய் நிற்கும்படி நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் கூடாது ஒரு ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது தேவநாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடுவோம். தூயாதி தூயவர்கள் உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீரரை கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீரரை கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாவியின் நோய்களை நீக்கியவர் பாவியின் பாவங்கள் நீக்கிடுமே. பாவியின் நோய்களை நீக்கியவர் பாவியின் பாவங்கள் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரிவாக
அல்லேலூயா. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். நம்மை உண்டாக்கின தேவன் உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பெறனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபமொன்றும் இல்லையே, ரூபமில்லையான ரூபமொன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபமொன்றும் இல்லையே, ரூபமில்லையான ரூபமொன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். எல்லாம் விசுவாசத்தோடு உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களில் இந்த பலவீனமான நாட்களிலே எஸ் லார்ட் பலவீன சோதனை ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனை ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பெறனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நம் தேவன் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. நம்ம எல்லாம் பலப்படுத்தி இந்த பலவீனமான நாட்களில் பலவிதமான சோதனைகள் நடுவில் நம்ம இருந்தாலும் தேவன் நம்மோடு கூடவே பாதுகாப்பாக இருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்வோம். தேவனோடு கூட செலவிடுகிற ஒரு நிமிடம் கூட வீணாக போவதே இல்லை. உணர்ந்து பாடி உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா,
வீணாக போகாதையா, என்னை பலமான மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், எல்லாரும் அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், thank you Lord. என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒவ்வொரு செலவிலும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிலும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா.
உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகவே இல்லாதவரை எங்களை எல்லாம் பலத்தின் மேல் பலனடைய செய்கிற தேவன், எங்க பலவீனங்கள் எல்லாம் சுகவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகத்தில் தூதர்கள் எல்லாம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உண்மை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த பூமியில மண்ணான மனிதர்கள் நாங்கள் உண்மை துதித்து ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எங்க துதிகளின் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, எங்க துதிகளை விரும்புகிறவர் எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் எங்களெல்லாம் நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. எல்லா கவலைகள், எல்லா துக்கங்கள், எல்லா போராட்டங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் எங்களை வைத்து பலப்படுத்தி நீர் வழி நடத்துகிறதுக்காக போடாமக்கூடிய ஸ்தோத்திரங்கள் நீ கிருபையின் கருத்தில் எங்களை கொடுக்குறோம். விதியானவர்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பேசுவது பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட உலகம் எங்கிலும் இன்றைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளை கொடுத்து ஒரு சின்ன காரியத்தை உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா மனுஷனுக்குமே ஆண்டவராகிய தேவன் ஒரு தாயை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழுது கொண்டிருக்கலாம். நிறைய பேர் உடைந்து போயிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒருவேளை அந்த மரணங்களை பார்க்கும்போது இதில் ஒருவேளை அநேக தாய்மார்கள் இருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உங்களை தேற்றுகிற தாயாய் தேவன் இருக்கிறான். உங்களை வழி நடத்துகிறவர்களாக தேவனே இருக்கிறான். வேதாகமத்தில் ஒருவேளை நான் காலையில் கூட உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருந்தாங்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஒருவேளை நிறைய பேர் இன்னைக்கு காலையில் இருந்து எனக்கு அந்த ஃபோனில் நிறைய பேர் சொந்த காரியம் தான். என்னுடைய அம்மா இல்லை, என்னுடைய அம்மா இல்லை இருக்கிறாங்க. யாராய்? தேவனாய் என்றென்றும் மாறாதவராய். ஆபிரகாம் வீட்டில் கூட அருமையான ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு, அவருடைய திருமணத்தை பார்க்க கூட அவன் தாய் இல்லை. ஒருவேளை முடி வாழ்க்கையில் எனக்கு அம்மா இல்லையேன்னு சொல்லி இருக்கிற உங்கள் யாருக்கும் விசேஷமான ஒரு மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். தேவனோடு கூடவே இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. இந்த நாளில கூட நம் தேவன் தாயினும் மேலானவர், தாயை போல தேற்றுகிறவர், நம்மை சுமந்தவர் அவர் தான். அந்த தேவனுடைய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அந்த ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன், இழந்த எல்லாருக்கும் விசேஷமான வாழ்த்துக்கள். ஒருவேளை இன்றைக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்களை பராமரிக்க முடியாமல் எத்தனையோ ஹோம்ல அந்த அம்மாங்களா இருக்கிறாங்களே, ஒருவேளை அதில் நீங்கள் ஒருவராக இருந்தா அம்மாவை இருக்கிற காலங்கள் வரைக்கும் போஷித்து காப்பாற்றும்படி கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஹாப்பி மதர்ஸ் டே. காட் பிளஸ், காட் பிளஸ். இப்பொழுது கூட நம்ம வேத வார்த்தைகளை தியானிப்போம். சங்கீதம் 46 1வது வசனம். சங்கீதம் 46 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் தேவனே, பலனும் அவரே. தேவன் நமக்கு அடைக்கலம், அவரே பலன். தேவன் நமக்கு அடைக்கலம். யாருமே இல்லை. ஐயோ, இந்த சூழ்நிலையில யாருமே இல்லை. நிறைய குடும்பங்களில் உடைந்து போயிருக்கிறீங்க. இங்கே சங்கீதக்காரன் பாடும்போது தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை என்று சொல்லி பாடுகிறான். ஆகையினால அடுத்த வசனம் சொல்லுது, வாசி கேட்போம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில்
நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து கொந்தளித்து பொங்கி பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒருவேளை சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், பூமியே நிலை மாறினாலும், பர்வதங்கள் எல்லாம் ஒருவேளை அசைந்தாலும், ஜலம் பொங்கினாலும் பெருகினாலும் நீங்க பயப்படாதீங்க. நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டோம். என்று சொன்னால் தேவன் எங்களுடைய அடைக்கலம். எத்தனை பேரு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவன் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறபடினாலே எது மாறினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எது எங்களை விட்டு விலகினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறபடினாலே இந்த பூமியிலே மாற்றங்கள் ஒருவேளை வரலாம், ஒருவேளை எதிரான சூழ்நிலைகள் வேணா வரலாம். ஆனா தேவ பிள்ளையே, பயம் உனக்கு வரக்கூடாது. பயப்படாதே. தேவன் சொல்லுகிறார், இந்த இடத்துல வேத பகுதி சொல்லுகிறது, நாங்கள் பயப்பட மாட்டோம். அடுத்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 43வது அதிகாரத்துல 2வது வசனம், அவர் நம்முடைய அடைக்கலம், அவரே ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானார். எப்படிப்பட்ட காலங்களில வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது தேவஜனமே, அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஆபத்திலே அனுகூலமான துணை. ஆபத்து தான், நாச மோசங்கள் தான், அழிவுகள் தான், குறைவுகள் தான், உடைக்கப்பட்ட நிலை தான். ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் நமக்கு நல்லா புரியுது. இந்த பக்கம் ஒரு சூழ்நிலை இருக்கிறது தேவஜனமே, எல்லாவற்றுக்கும் 2 பகுதிகள் உண்டு. ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை பார்த்தே நீ பயந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, எதிராக இருக்கிறதே, அழிவும் நாசமோசமும் இருக்கிறதே, சரீரம் பலவீனமாய் இருக்கிறதே, குடும்பம் உடைந்து போய் இருக்கிறதே, பலவிதமான எண்ணங்கள் இந்த காலவெளியில உங்களுக்குள்ளாக இருக்கலாம். என் வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது எந்த பாதையை கடந்து கொண்டிருக்கிறாய், அவர் என்ன செய்கிறாரா? நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கிறாய், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அப்ப நீ தனியா கடக்கல. இந்த சூழ்நிலையை ஒருவேளை நான் தனியாய் தான் இருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்க வேண்டாம். இந்த கால வேளையில நான் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். நீங்க அநேக துக்கங்கள், பாரங்கள், நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே, வேதாகமத்துல இப்படி உடைந்தவர்கள் உண்டா சாமி? ஆண்டவர் சொன்னார், இருக்கிறார். என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆண்டவரே, இந்த நாட்களில அநேக சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே ஆண்டவரே. அப்போது ஆண்டவர் பேசினார். நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்பத்துல ஊழியத்தை சார்ந்து வாழ்ந்த அருமையான ஒரு வாலிப பிள்ளை தாயை எழுந்து அழுது கொண்டிருக்கும் போது ஜெபித்த போது ஆண்டவர் பேசினார். ஆபிரகாமை போல முதிர் வயதில் அவனுக்கு தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை, அழைப்பு மாறாதது, தேவனுடைய வார்த்தை மாறாதது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாய் அப்படி வீட்டுக்குள்ளாக போய் நான் ஜெபித்த போது தேவன் பேசின வார்த்தை வயதான நாட்களில அவருடைய தகப்பனுக்கு ஈசாக்கை போல கொடுக்கப்பட்ட பிள்ளையவன். இது இருதயத்துல பதித்து வை என்று சொன்னான். கடந்து கொண்டே இருக்கிற பாதைகளை பார்க்கும்போது, கடந்த நாட்களே அவருடைய தாய் இழந்தபோது ஒரு கேள்வியின் மேல் கேள்வி எனக்கு வந்து கொண்டே இருந்தது. நேற்று இரவு ஆண்டவர் பேசினார். தேவஜனமே, என்ன பேசினார்? அந்த ஆபிரகாம் வீட்டுக்குள்ள 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்றெடுத்த ஈசாக்கினுடைய தாய் அவனுடைய திருமணத்தை பார்க்க அங்கே இல்லை. அவன் வாலிப நாட்களில் அவன் இல்லை, மரித்து போனாள் என்று வாசிக்கிறான். மரித்து போனான். தேவன் அதற்கு பிறகுதான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில அற்புதமாய், அதிசயமாய் அவனை ஆசீர்வதித்து சந்ததியை பலுகும் பெருகும் செய்து உயர்த்தினான். நீ கடக்கிற பாதையில ஐயோ, நான் தனியா இருக்கிறேன், உடைந்து போய் இருக்கிறேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், யாருமே என்னோட இல்லை, குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை, என் தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரன் இல்லை, நான் நேசித்த நபர் இல்லை, இங்க இந்த பூமியிலிருந்து மரித்து போனார்கள் என்று சொல்லி உடைந்து போய் இருக்கிறீங்களா? தேவன் நம்முடைய அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையவர்.
தேவன் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடந்து கொண்டு இருக்கிறாய், நானும் உன்னோடு தான் இருக்கிறேன். நாம நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ ஆறுகளை கடக்கும் போது, ஒருவேளை நான் உன்னோடு இருக்கிறபடினாலே என்னை தாண்டிதான் உன்னை எதுவும் தொட முடியும். தேவப்பிள்ளையே, நீ பயப்படாதே. முதலாவது நம்மோடு இருக்கிறவர் யார்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய பலன். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. ஒருவேளை பூமி நிலை மாறினாலும், ஒருவேளை சமுத்திரம் பொங்கினாலும், ஒருவேளை நம்மை அழித்து போடுபட அநேக காரியங்கள் எழுப்பினாலும் அவைகள் உன் மீது புரளுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த பூமியில அவர் வாழ்ந்தபோது நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள். ஒருவேளை கடக்கிற பாதை கடினமா இருக்கலாம். அவருடைய சீஷர்கள் கடந்த பாதை கடினமா இருந்தது. அவர்களை தேற்றும்படி அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பல காரியங்களை அவர்களோடு பேசினார். ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆண்டவர் கேட்கிறார், ஒரே ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்று கூட தேவனுடைய சித்தம் இல்லாம தரையிலே விழுகிறது இல்லை. அல்லேலூயா. அந்த அடைக்கலம் குருவிகளை காட்டிலும் நீங்க எல்லாம் விசேஷமானவர்கள். தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. விழுந்தா ஸ்தோத்திரம் சொல்லு. தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கிறது, தேவனுடைய திட்டத்தின்படியே நடக்கிறது. அவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. அவைகள் ஆராய்ந்து முடியாதவைகள், அவைகள் எண்ணி முடியாதவைகள், அவைகள் ஒருவனாலும் அறிந்து கொள்ள முடியாதவைகள். அவைகள் நடுவுல நம்மை தேவன் வைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்வின் திட்டம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த கால்வழியில ஒன்றுமே இல்லாம அப்படியே எம்டியா உட்கார்ந்துருக்கீங்களா? ஏன் 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 என்ற கேள்வியோடு இருக்கிறீங்களா? நீங்க தண்ணீரை கடந்து கொண்டிருந்தால் அவர் கூட தான் இருக்கிறார். அடைக்கலமாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் கூடவே இருக்கிறார். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மீது புரளுவதில்லை. அக்கினிலை நடக்கும்போது வேகாதிருப்பாய். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அக்கினி யாரை சேதப்படுத்தாது? தேவனுடைய உன்னை என்னை சேதப்படுத்தாது. ஆமென். வெளியே இருந்து எல்லாம் பாப்பா, இவங்க அக்கினியில நடக்கிறாங்கயா, இவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, இவங்களுக்கு போராட்டம் வந்துருச்சு, இவங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, இவங்க எல்லாம் அவ்வளவுதானே. வெளியே இருந்து பார்க்கிறவன் அக்கினியை பார்க்கிறான், உள்ளே உன்னோடு இருக்கிறவன் அவைகளிலே வேகாதபடிக்கு உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறான். அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். உடைய பெயர் அதுக்கு தெரியும். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். உடைய பெயர் அக்கினி உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அங்கே ஆறுகள் உன்னை தொட முடியாது. அதுக்கெல்லாம் உன் பேர் தெரியும். ஆமென். இது என்னுடைய பிள்ளை, நீ தொடக்கூடாது. ஆண்டவர் சொல் ஆகுமா கட்டளையிட நிற்கும். ஒருவேளை அக்கினி வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது, நாசமோசங்கள் வந்திருக்கிறது. ஒருவேளை நீ பயந்து அழுது கொண்டிருக்கியா? பயப்படும் என்று சொல்லலாம். பயப்பட மாட்டான். நீங்க சங்கீதத்தில் அடுத்த வசனம் நீங்க வாசிப்பது வாசிப்பு 7வது வசனம் 46:7 வாசி கேட்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் அந்த கால வேளையில அந்த விசுவாசம். அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒருவேளை தாழ்ந்து போயிட்டேன், விழுந்து போயிட்டேன், ஒண்ணுமில்லாம போயிட்டேன், கைவிடப்பட்டுட்டேன்னு கலங்காத தேவ பிள்ளையே. அவர் தான் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். அவர் தான் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லவர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் யாருமே இல்லை. நிறைய பேர் இந்த நாட்களில் அதை பேசிக்கொண்டே இருக்காங்க. எனக்கு யாருமே இல்லை சிஸ்டர், எனக்கு யார் இருக்கிறாங்க? எனக்கு கூட தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஒருவேளை இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது என்னுடைய தாய் தகப்பனை நான் இழந்த போது என்னை தேற்றுபடி ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். தாய் இல்லைனா, தகப்பன் இல்லைனா, தாய் தகப்பனுக்கு மேலாய் தேவன் இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வைத்தவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் ஒரு அநாத ஸ்திரியம், அனாதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பார்வையில அனாதை, தேவனுடைய பார்வையில் அவர் ராஜாத்தி. சொல்லுங்க, உலகத்தின்
ஒன்றும் இல்லாமல் தாய் தகப்பனை இழந்த நிலையில இருந்த என்னை உயர்த்தின உயர்ந்த அடைக்கலம் அவர். உங்களை உயர்த்த போகிறார். அவர் உயர்ந்த அடைக்கலம். யாருமே இல்லை. ஒருவேளை சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளை செல்வம் இல்லை. நிறைய பேர் பிள்ளைகளை இழந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஆயிடுச்சு சிஸ்டர்? ஒரு சகோதரி எழுத போது 27 வயது தான். இத்தனை ஆசையா வளர்த்த பிள்ளை இன்னைக்கு இல்லை. என்ன செய்வது? நெருக்கம், உடைக்கப்படுகிற நிலை, ஒருவேளை சேதமே இல்லாத நிலையை ஈஸியா கடந்துவோம். நிறைய ஸ்தோத்திரம் சொல்லலாம். தெரியுமா? எல்லாம் இருக்கும்போது சொல்லும்போது சொல்லுகிறார், 27 வயது பிள்ளை இப்ப இல்லை, ஆனா தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்னுடைய சந்ததியில சொல்லுகிற ஆயிரம் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பூமியில இருக்கிறாங்க. நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பயந்து போயிருக்கிறீங்களா? உடைந்து போயிருக்கிறீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நம்மோடு தான் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள், உலகத்தில் இருக்கிற உறவுகள், உலகத்தில் இருக்கிற காரியங்கள், பதவி, செல்வம், பணம், பொருள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். தேவ பிள்ளையே, தேவாதி தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரா? அந்த தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வருஷம் வாசிப்போம். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஒருவேளை யுத்தம் தேவர்களே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எல்லாம் முடிவுக்கு வந்துடும். நீ பயப்படாத. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒருவேளை உலகம் சொல்லலாம், இதெல்லாம் முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவாய் தேவன் இருக்கிறார். வாசிக்கிறோம். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு வேலை இருக்கு. நீங்க அமர்ந்திருந்து எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருக்கணும். நாளிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன், வீட்டுக்குள்ளே இருக்கணும். என்ன செய்யணுமா? நீங்க அமர்ந்திருந்து அவர் தேவன்னு அறியணும். மற்றவர்களை குறித்து பேசி, மற்றவர்கள் விரோதமாய் பேசி, தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்களை பேசி ஆசீர்வாதத்தை எடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். 2 காரியத்தை பேசுகிறோம். நீங்கள் அமர்ந்திருங்கள். தேவஜனமே, கிரியை செய்ய வேண்டாம். நீ கிரியை செய்ய வேண்டாம். நீ அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள். இதுவரைக்கும் நீ அறிந்து கொள்ளாத தேவ வல்லமை, இதுவரைக்கும் நீ அறியாத தேவனுடைய அன்பு, இதுவரைக்கும் நீ அறிந்திராத தேவனுடைய செயல்கள், அந்த தேவனுடைய மகிமை எல்லாம் அறியணும். இந்த நாட்களிலே தேவனுடைய வல்லமையை, மகிமையை, அவருடைய செயல்களை நீ அமர்ந்திருந்து அறிந்து கொள். அவர் என்ன செய்கிறார்? சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார். எத்தனை விதமான ஆட்கள் இந்த பூமியில, எத்தனை விதமான ஆட்கள் என் வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில தேவனை நம்பாத ஒரு கூட்டம் இருக்கு. தேவனை நம்பவே மாட்டாங்க. எது நடந்தாலுமே அது உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எது நடந்தாலுமே அது அவ்வளவுதான், அது உன்னுடைய தலையெழுத்து. எது நடந்தாலும் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ நடக்குது, அவ்வளோதான், இதெல்லாம் கடக்கணும், வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிற ஒருத்தர். இன்னொரு குரூப்பு தேவன் இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் தேவனை நம்புறதில்லை, எதையுமே நம்புறதில்லை. இன்னொன்று தேவன் இல்லைன்னு சொல்றது, தேவன் இல்லை அப்படியெல்லாம் ஒரு ஆள் இல்லவே இல்லைன்னு சொல்றது. இன்னொரு குரூப் இருக்கு, தேவன் இருக்கிறார் என்று சொல்றது. இப்போ நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை எது நடந்தால் நமக்கு என்ன, எது நடந்தாலும் அப்படியே கிடக்கிறது. ஒரு சிலர் தான் சாப்பிட்டால் போதும், என் வீடு நான் நல்லா இருந்த போதும். ஒரு சிலர் பேசும்போது வலிக்கிறது. பத்திரமா இருங்க, உள்ளே இருங்க, சேஃபா இருங்க. இருக்கிற எந்த நிலையில இருக்கிற தெய்வ பிள்ளையே, உள்ளதான் இருக்கிற, வீட்டுல தான் இருக்கிற, யாரா இருக்கிற
தேவனை விசுவாசிக்கிற நபராய் இருக்கிறியா? தேவன் இல்லைன்னு சொல்ற நபராய் இருக்கிறியா? இல்ல இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்ற நபராய் இருக்கிறியா? யாரா இருந்து கொண்டிருக்கிறாய்? நீ உள்ளே இருக்க வேண்டியதுதான். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள தேவன் சொன்னார். அமர்ந்திருந்து ஒருவேளை நீ இந்த 3 லிஸ்ட்ல யாரா இருக்கிறன்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. தெளிவான ஒரு முடிவெடு. நான் விசுவாசி, தேவ பிள்ளை அப்படின்னு சொன்னா அவரை அறிந்து கொள், இன்னும் அறிந்து கொள். இப்ப அறிந்திருக்கிற அறிவு கொஞ்சம். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஸ்காலர், அவர் நிறைய எழுதினவர். பிரமாணங்கள் தெரியும், கட்டளைகள் தெரியும், கற்பனைகள் தெரியும், உபதேசங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். நியாய பிரமாணங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். இயேசு மட்டும்தான் தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பக்தி இருக்கு. என்ன பக்தி தெரியுமா? நாங்களும் கிறிஸ்துவர்கள் தான், எங்களை விடவா? கண்டிப்பா இல்லை. கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆட்களோடு நாங்க கம்பேர் பண்றதே இல்லை. நானும் கிறிஸ்துவர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு பிறருக்கு ஒரு நன்மை கூட செய்ய முடியாம இந்த நாட்களில சுயநலவாதியாய் உள்ள உட்கார்ந்திருந்தா உன்னை விட அவ்விசுவாசியே நல்லவன். உன்னை விட உலகத்தில் இருக்கிறவனே நல்லவன். நீ தேவ பிள்ளையானால், நீ தேவனுடைய ஜனமானால் உள்ள இருந்து உபவாசித்து அழுது இந்த தேசத்திற்காய் செவி. அழிந்து கொண்டிருக்கிற, உடைந்து போய் இருக்கிற, தேவனை அறியாது இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணு. எதுவுமே பண்ண மாட்டேன், சேஃபா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? சேஃபா இருக்கிற, உள்ளவே இருக்கிற. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை என்னுடைய யோசனை தான் இது. ஒரு மனுஷியா யோசிக்கிறேன், ஒரு தேவ பிள்ளையா யோசிக்கிறேன், ஒரு ஊழியக்காரியா யோசிக்கிறேன். உள்ளேயே இருந்து ரொம்ப சேஃபா இருந்து நீ தப்பித்து கொண்டு ஒருவேளை ஒரு நாள் வரும் இல்ல, எல்லாரும் கடக்க வேண்டிய பாதை நிதர்சனமான உண்மை மரணம் என்பது. ஒருவருக்கு ஆண்டவர் குறித்த நாள் ஒன்று இருக்குது. அந்த நாட்டில் கடக்கும் போது எங்க போக போற மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்? எங்க போக போறீங்க? எந்த பஸ்ல ஏறி பரலோகம் போக போறீங்க? எந்த ஃப்ளைட்டை பிடிச்சி பரலோகம் போக போறீங்க? ஒருவேளை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இல்ல திரும்ப 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 பறக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாழ்வது ஒரே முறை தான். அந்த எண்ட் ஆண்டவர் சொன்னாரு, அந்த முடிவு. அந்த முடிவுல நீ எங்க போக போற? யாரோட இருக்கிறான்? தேவன் நம்முடைய அடைக்கலமும் அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நம்முடைய அடைக்கலம். அவர் எப்படிப்பட்டவரா? வேலை ஆபத்து காலத்துல அனுகூலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த ஆபத்து காலத்துல எத்தனை ஊழியக்காரர்கள் மரித்து போனாங்க. உடனே ஐயோ அவர் செத்து போயிட்டாரு. அவர் பயணத்தை முடித்திருக்கிறார், பரலோகத்துல பிரவேசிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை எனக்கு அநேக பரிசுத்தவான்கள் பார்க்கும்போது, அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது அப்படியே உடைகிறது இருதயம். ஆனா இன்னைக்கு இல்ல. பூமியில இருந்த அநேக பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இல்ல. அவங்க ஓட்டத்தை அழகாய் ஓடி முடித்து அந்த உன்னதத்துக்குள்ளாய் பிரவேசிச்சுட்டாங்க. உள்ள உட்கார்ந்து போன்னு இன்னைக்கு உலகம் சொல்லுது. ஆனா என் வேதம் சொல்லுது, அமர்ந்துரு, அமர்ந்துரு. நிறைய பேர் நோவா குறிச்சு ரெஃபர் பண்றாங்க. 40 நாள் பேழைக்குள்ளே நோவா இருந்தா, 40 நாள் பேழைக்குள்ளே இருந்தா உள்ள என்ன வேலை கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவர் உள்ள சும்மா இருக்கல நோவா. ஒருவேளை சொல்லிட்டு போயிட முடியாது. அநேக உள்ளே இரு. நோவாவை தேவன் 40 நாள் உள்ளே வைத்தார். வேலை கொடுத்தார் தேவன். உள்ளே அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? பூமியில இருந்த தேவனாலே படைக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்புகளையும் உள்ளே வைத்து போஷிக்க சொன்னான், பராமரிக்க சொன்னான், பாதுகாக்க சொன்னான். கொடுத்த குடும்பத்தை, தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் உள்ள வைத்து பத்திரமாய் பாதுகாக்கிற வேலை ஒன்று உள்ளே அவனுக்கு இருந்தது. சும்மா இல்லை. சும்மா உள்ளே இருந்து கதவு பூட்டிக்கிட்டு நீயே சாப்பிட்டு நீயே தூங்கி நீ எங்க போக போற? உனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒண்ணு முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு உதவி செய், அடுத்தவர்களுக்காக செவி, அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லு. தேவன் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லு. ஒரு நபர் சொல்றதையே 10 பேர் சொல்றது, ஒரு நபர் பேசுறதையே 10 பேர் பேசுறது. ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும்? நான் என்ன சொல்லணும் இந்த சமுதாயத்துக்கு? என்னை கொண்டு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீன்னு கேளு தேவனிடத்துல. பேசுவார் தேவன், உன்னோடு கூட பேசுவார் தேவன். அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார் உள்ள. அவன் மிகச்சரியாய் செய்து முடித்தான். குடும்பமும் உள்ளே வைத்து பராமரிக்கப்பட்டது. குடும்பத்தை பராமரித்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அது எல்லாம், அந்த படைத்த
அங்கே அசுத்தமானதும் இருந்துதான், சுத்தமானதும் இருந்துதான். எல்லாவற்றையும் அவன் போஷித்தான். வெளியே தேவன் அழைத்த போது எல்லாவற்றோடு வெளியே வந்தான். கொடுக்கப்பட்டதுல ஒண்ணு கூட மிஸ் பண்ணல. மிக அழகா, ஆண்டவரே நல்லதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, கெட்டதெல்லாம் செத்து போச்சு ஆண்டவரேன்னு சொல்லல. உள்ள வைத்து அவர் சொன்ன வேலையை அவன் செய்ததுனாலே அவனை போஷித்து காப்பாற்றின தேவன் கூடவே இருந்தான். இன்றைக்கும் சொல்லுகிறான், தேவன் தான் உடைய அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையானவர். நீ தண்ணீரை கடந்தால் கூட இருப்பாரு, ஆறுகளை கடந்தால் அது உன்மீது புரளாது, அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில பற்றாது. தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். இதுவரைக்கும் தெரியாது. பிறந்தது என்னமோ கிறிஸ்துவ வீடு தான், பிறந்தது என்னமோ கிறிஸ்துவ பெற்றோர்களுக்கு தான், ஆனா பேர் என்னமோ கிறிஸ்துவ பெயர் தான். ஆனா எனக்கு கிறிஸ்துவை தெரியாது என்கிற நிலையில இருந்தா இனி காலம் செல்லாத தேவ சொன்னேன். ஒருவேளை நான் இப்படித்தான் இருப்பேன், அந்த முடிவு வரும்போது ஒருவேளை பரிதவிக்கப்பட்ட நிலை வந்துவிடும். ஒருவேளை நாம் எப்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடிக்கிறோம் என்பது தான் இன்றைக்கு கேள்வி. எப்படி வாழ்கிறோம்? இயேசுவோடு இருந்தா, இயேசு சொன்னார், நீங்க எல்லாம் விசேஷமானவர்கள், நீங்க எல்லாம் விசேஷமானவர்கள், இந்த அடைக்கலம் பிரிவுகளை காட்டிலும் விசேஷமானவர், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொன்னாங்க. நம் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறான். அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அடுத்த வசனம், கடைசி வசனம் வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம்னா என்ன? அதுக்கு மேல நீ போய் தங்குகிற ஒரு இடம் இல்லை. ஒருவேளை நீ எங்க இருந்தாலும், வீட்டுக்குள்ள இருந்தாலும், நிறைய பேருக்கு சின்ன வீடு சொல்றாங்க சிஸ்டர், தனித்தனியா இருக்க சொல்றாங்க. எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு. தேவனுக்குள் இரு, உன்னால் ஆனதை செய். உயர்ந்த அடைக்கலத்துல அவர் வைப்பார் பாருங்க ஒரு இடம், அதுதான் பாதுகாப்பான இடம். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை அவர் தான். தனியா இருக்கிறேன்னு சொல்லாரு, தேவன் உன்னோடு தான் இருக்கிறான். குடும்பத்தை பாதுகாக்கும்படி, உன்னை ஆற்றி தேற்றும்படி, இருதயம் உடைந்து போகும்போதெல்லாம் ஒரு யாரும் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, வீட்டுல உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, நான் நேசித்த ஆட்கள் இல்லை, நான் கைவிடப்பட்டுட்டேன், ஒண்ணுமே இல்லாத நிலையில இருக்கிறேன்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆண்டவர் துணையாய் இருக்கிறான், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறான், மிகப்பெரிய பாதுகாப்பாய் இருக்கிறான். அவரை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை. நம்ம வாசித்தோமே அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 43வது அதிகாரத்துல அடுத்த 2 வசனங்கள் வாசித்து படிப்போம். வாசிக்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றான். நம்மள கனத்துக்குரியவர்கள். ஏன் கனத்துக்குரியவர்கள் அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்மோட இருக்கிறான். உன் கூட யார் இருக்கிறான்? நிறைய பேர் கேளுங்க, உன் கூட யார் இருக்கிறான்? யாருமே இல்லை. யாருமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. யாருமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் வியாதியா இருக்கும்போது எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஐயோ, அவர்களை தொட்டு செபித்திருந்தால், அவர்களை பார்த்து ஜெபித்திருந்தார், அவங்களோடு நம்ம கூட இருந்திருந்தால் அவங்க ஒருவேளை சுகமாக இருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் என் இருதயத்தை அப்படின்னு நொறுக்கும் போது, அழுத்தும் போது ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அவர் என்னோடு மாத்திரமல்ல, என் பிள்ளைகளோடு எல்லாம் இருக்கிறார், சபையோடு இருக்கிறார், விசுவாச குடும்பங்களோடு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் கூடவே இருக்கிறார். பயப்படாதீங்க. ஒருவேளை இந்த ஊழியக்காரர்கள் வர முடியாத இடம் இருக்கிறது, ஒருவேளை உறவுகள் வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது, ஆனா தேவன் கூடவே இருக்கிறார். என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சிநேகித்தவர்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம இப்ப சிநேகிக்காம இருக்கலாம், பகைகள் இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம சிநேகிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்பொழுதுமே சிநேகிப்பார், எப்பொழுதுமே. அதுல மாற்றமே இல்லை.
மாற்றமே இல்லை. இவர் மட்டும் எப்படி இப்படி நேசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பொழுதுமே பேதுருடைய படகுல ஏறி உட்கார்ந்த போது முதலாய் பேதுருவை பார்த்த இயேசு அவன் மரித்தளித்த பிறகும் அவனை சந்தித்த போது அவனை நேசித்தான். அந்த அன்புல மாற்றமே இல்லை. ஒருவேளை மனுஷனுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தா ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் நமக்கு விரோதமாக எழுப்புவாங்க. அதனாலதான் மனிதர்கள் உடைந்து போறாங்க. அந்த அன்பையே சார்ந்து வாழ்கிறபடினால், அந்த மனுஷர்களே சார்ந்து வாழ்கிறபடினால் இருதயத்திலிருந்து எடுத்துடணும். அந்த மாதிரி அந்த உன்னை பாதிக்கிற சகோதரியே, ஏதோ ஒரு நபர் உன்னை ரொம்ப பாதிக்கிறாங்களா, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள், அந்த நடக்கையெல்லாம் உன்னை ரொம்ப பாதிக்குதா, உன் இருதயத்துக்குள்ள வைக்காத. இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துடான்னு சொன்னா, முழு இருதயத்தையும் எனக்கு கொடுவோம், லைஃப் சேஃபா இருக்கும். இருதயத்தை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் உன்னை நேசிக்கிற ஆட்களுக்கும் நீ நேசிக்கிற ஆட்களுக்கும் கொடுத்து விடுகிறதுனால, அல்லது வீட்டை பார்த்து, பணத்தை பார்த்து, பதவியை பார்த்து, செல்வத்தை பார்த்து உன் இருதயம் அது மேல போயிடுறதுனாலதான் நீ அதை இழக்கும் போது, மனிதர்கள் மாறும் போது நீ உடைந்து போகிறாய். இருதயத்தை தேவனிடத்துல கொடுத்துரு, இருதயத்தை முழுசாய் தேவனிடத்துல கொடுத்துரு. அவர் மட்டும்தான் முழுமையை நேசிக்கிறவர். நான் உன்னை சிநேகித்தேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறான், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாதே. ஒருவேளை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுமா, அடுத்த ஜெனரேஷன் கேள்வியா இருக்கு, எப்படி போகும். நான் பல வேளைகளில யோசிச்சிருக்கிறேன், ஐயோ நாங்கள் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் நல்லா இருந்ததே, அடுத்த இளம் சந்ததி எப்படி இருக்கும் போது உன்னை போலத்தான் இருக்கும். நீ எப்படி செபிக்கிறாயா? தேவப்படி ஒரு வேலையை நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அடுத்த ஜெனரேஷன் நோவாவின் நாட்களில ஒரு புதிய தலைமுறையை தேவன் உருவாக்கினார். அவர்கள் தேவனை தொழுது கொண்டாங்க. ஒருவேளை அடுத்த இளம் ஜெனரேஷனை உருவாக்க நீ நோவான் பேசுறியே, பேசுறியே, உள்ளே இரு பேசுறியே, அவன் செய்த வேலையை நீ செய்வாய் என்று சொன்னான். அவன் அழைப்பில் அப்படியே உறுதியா இருந்தான், பயமற்றவனாய். தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். அந்த சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்போ கூட அழிந்து கொண்டிருக்கிறதா, உனக்கு பதிலாய் நான் மனிதர்களை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை மீட்கும் பொருளாக நான் எகிப்தை கொடுத்தேன்னு சொல்றாரு. அவருடைய செயல்களை எல்லாம் ஒருவனாலும் விளங்கி கொள்ளவே முடியாது. தேவஜனமே, நீங்களும் நானும் அவருடைய அடைக்கலத்துல இருக்கிறோம். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நம்முடைய அடைக்கலமும் பலனுமானவர். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையவர். அவருக்குள்ளாக இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறான். யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறான். இன்னைக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், அமர்ந்து. உனக்கு என்ன செய்ய போறாருன்னு பாரு, தேசத்துக்கு என்ன செய்ய போறாருன்னு பாரு, உடைய சந்ததிக்கு தேவன் என்ன செய்ய போறாருன்னு பாரு, உன் வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய போறாருன்னு பாரு. அமர்ந்து, நீ கிரிய செய்யாத, நீ சுயத்துல, மனுஷத்துல, மாம்சத்துல பேசாத, செயல்படாத, அமர்ந்து அமைதியா இரு. செபி, விசுவாசி, தேவனுக்கு நன்றி சொல்லு, அவரை துதி, ஸ்தோத்திரி. பயம் வரும்போது பயப்படாதேன்னு சொன்னார். இந்த வார்த்தை அப்படியே பிடித்துக்கொள். பூமி நிலை மாறினாலும், சமுத்திரங்கள் பொங்கினாலும், ஒருவேளை எதுவுமே நீ செய்ய முடியாத நிலையில காரியங்கள் நடந்தாலும் நீ அமர்ந்து பயப்பட மாட்டேன்னு சொல்லு. தேவப்பிள்ளைய, நான் பயப்பட மாட்டேன், எது மாறினாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட என் தேவன் இருக்கிறான். அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை. தாவீது அப்படித்தான் சொல்றான், அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை. நான் நம்பி இருக்கிறவர். யார் நம்பி இருக்கிறான்? ஒருவேளை உலகத்தை நம்பினா ஒண்ணும் இல்லாம போயிருக்கோம். உலகம் சொல்லுகிறதையே செய்து கொண்டிருந்தான் ஒண்ணும் இல்லாம போயிருவோம். ஒருவேளை உள்ளே இருந்து, தனியா இருந்து, பயந்து உள்ளே இருக்கிற ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சந்தோஷமா இருந்து, சமாதானமா இருந்து, தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து நான் பயப்பட மாட்டேன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு வியாதி கூட இல்லை. கடந்த நாட்கள்ல கூட கோவிட்ல அநேகர் மதித்து அடக்கப்பட்ட சூழ்நிலையில அங்கே போகிருந்த போது நம்முடைய சபையை சேர்ந்த சில பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியம். அந்த அத்தனை பேர், நான் அவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவ்வளவு பிள்ளைகளும் அங்க வந்திருந்தாங்க. ஒருத்தருக்கு கூட ஒரு பயமே இல்லை. என்ன பயம் இல்லை? ஐயோ எனக்கும் அந்த வியாதி வந்துருமோன்ற பயம் இல்லை.
எந்த ஒரு பயமும் இல்லாம, எந்த ஒரு கலக்கமும் இல்லாம அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதையை, பிள்ளைகளை தேற்றி ஆறுதல் படுத்தணும்ன்ற அந்த பாரத்தோடு அங்க கூடியிருந்தாங்களே, அவர்கள் நடுவுல சேனைகளின் கர்த்தர் இருந்தார். அதனாலதான் இன்றைக்கும் தேவன் நம்மை சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். உள்ள இருந்து கொண்டு, ஒருவேளை உள்ள ஒளிந்து கொண்டு. நிறைய பேர் இதுதான் ஒரு சந்தர்ப்பம், எதுவும் நம்ம செய்ய வேண்டாமே, எதுவும் கிரியை செய்யவே வேண்டாமே, உள்ள இருன்னு சொல்லுதே, நமக்கு தான் நல்ல சாப்பாடு இருக்குது, பணம் இருக்குது, வருமானம் இருக்குது, வாழ்க்கை செழிப்பா இருக்குது, சரீரம் நல்லா இருக்குது, சாப்பிட்டுட்டு பயந்து 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 உள்ளே நாட்கள் நிறைய நீங்க பாதிக்கப்படுறீங்க. உள்ள இருங்க, நீங்க உள்ள இருங்க. வேதம் சொல்லுங்க, அமர்ந்துருங்க, பேழைக்குள்ளேயே இருங்க, தேவன் சொன்னதை செய்யுங்க. ஜெபிக்க மறந்துடாதீங்க. உங்களாலான நன்மையை மற்றவங்களுக்கு செய்ய அல்லது சொல்ல மறந்துடாதீங்க. பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல மரணப்படுக்கை ஆனாலும் சொல்லுங்க, பயப்படாதீங்க. கடைசி நிமிஷம் வரையும் கிறிஸ்துவை அவங்க காதுல போடுங்க. ஒருவேளை கான்சியஸே இல்லை, அவங்க காதுல சொல்லிட்டே இருக்க, அவங்க கேட்பாங்க. அந்த கடைசி நிமிஷங்களை மீட்பின் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு உங்களால் ஆன ஒரு செய்தியை அனுப்புங்க. உங்களால் உறவுகளுக்கு, உங்க நண்பர்களுக்கு சொல்லிட்டே இருக்க. சும்மா இருக்காதீங்க. முடிந்த நேரமெல்லாம் ஜெபிங்க, வேதம் வாசிங்க. கிறிஸ்துவை அடைக்கலமாய் கொண்ட நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பயப்படாதீங்க. அவர் நம்முடைய அடைக்கலமும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். God bless. நம்மள கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களோடு கூடவே இருக்கிறவரே, நானே உங்களுடைய அடைக்கலம்னு சொன்னீங்களப்பா. தேவன் நம்முடைய அடைக்கலமும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையை எழுதிருக்கேன். அவர் அடைக்கலமும் பலனுமானவர். நீர்தான் எங்கள் அடைக்கலம், நீர்தான் எங்கள் பலன். ஆண்டவரே, இந்த நாட்களை கடக்க கிருபை தாங்கப்பா. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்க. அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய்ன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, தேவ ஜனங்கள் கடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் நீர் கூட இருந்து பலப்படுத்தி பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து சாட்சிகளை நிறுத்தும்படி சொல்லிக்கிறேன். உள்ளே பேழைக்குள்ளாக நோவா இருந்ததை அநேகர் பேசிக்கொண்டே இருக்காங்கப்பா. எத்தனை பாரத்தோடு கர்த்தர் நீர் கொடுத்த வேலையை மிகச்சரியாய் நோவா செய்து முடித்தான். உள்ளே அவன் ஆண்டவரை இருந்த சூழ்நிலை உமக்கு மாத்திரம்தான் தெரியும். நீர் கூடவே இருந்தீர் ஆண்டவர். இந்த நாட்களில கூட ஆண்டவரை எத்தனையோ பேர் ஆண்டவரை அகத்தாம இந்த லாக்டவுன் பீரியட்ல சாப்பிடவே வழி இல்லாம கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. எங்களால் ஆனப்பட்டும் மற்றவர்களை போஷிக்கிறவர்களா எங்களை மாற்றி அநேகர் பயந்து போய் உடைந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவரை, தேவன் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லுகிற அபிஷேகத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் உண்டு என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி தேற்றுகிறவர்களாய் மாற்றுகின்றவர். எங்களோடு கூடவே இருந்து எங்களை பலத்தினால் இடைக்கட்டி சாட்சிகளை நிறுத்தும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, எங்களோடு இணைத்து செபித்துக் கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரோடு கூடவே இருந்து உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்மெல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய நினைக்கும் வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போவோம். God bless. God bless.